இன்றைக்கி மில்க் சாக்லேட் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப் வந்து நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 1/4 கப் வந்து பவுடர் பண்ண சுகர், 3/4 கப் வந்து மில்க் பவுடர். இன்றைக்கி நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு இது கொஞ்சம் நல்லா சூடானதும் நம்ம வந்து கிளாஸ் பவுல் இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரம் கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம ஸ்டியர் பண்ணிகிட்டே இருக்கணும். சுகர் வந்து நல்லா இந்த தேங்காய் எண்ணெயோடு சேர்ந்து நல்லா கரையணும். இது நல்லா கரைஞ்சதும் இப்போ நம்ம வந்து மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் சேர்த்ததும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கட்டி கட்டியாக தான் இருக்கும். இது வந்து சுகரோட நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா தான் வந்து அந்த லிக்விட் ஃபார்முக்கே வரும். இது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கலரிகிட்டே இருக்கணும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஃபார்மில் வந்துடும். இப்போது நம்ம வந்து இதை இறக்கிடலாம். மோல்டரில் ஊற்றி ஒரு 1 to 2 hours வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணால் நம்மளுக்கு மில்க் சாக்லேட் ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.